வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பல காலம் பல விஷயங்களை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரோவோட சேர்மனாக ஆக போகிறாங்க. ரைட், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார்? நம்ம எல்லாருக்கும் 2-3 நாளாக வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் தான் டாக்டர் வி நாராயண். வீடியோக்கு போகலாமா? டாக்டர் வி நாராயண் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பல் பேக்ரவுண்டில் தான் வந்து அவருடைய இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வன்னிய பெருமாள் அப்படின்ட்டு அப்பா பெயர். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தங்கம்மாள். கூட வந்து பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலாம் சொல்லுவாங்க, இப்போ தான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ணனுங்க இருந்திருக்காங்க, 2 அக்கா இருந்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது. சரியா? அப்போ ஒரு பெரிய ஃபேமிலி தான். படிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தக்கூடிய ஒரு ஃபேமிலியில் தான் இருந்திருக்காங்க. கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய மேல கட்டுவிலை அப்படின்ற ஒரு குக்கிராமம். இதில் ஒரு ஸ்கூல், அதுவும் அரசு பள்ளி. அந்த காலத்துலலாம் அரசு பள்ளி தான் இருந்திருக்கோம்னா, வேறு பேர் நம்ம பெரிய கான்வென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் பிறந்த காலத்தில் 1964 வந்து பிறந்திருக்காங்க. 10th எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா இருக்கிறப்ப தான் கரண்ட்டு கூட இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க பாருங்கள் வசதி. வீட்டில் ஒரு விளக்கு கூட இல்லை, அந்த மாதிரியான கரண்ட் இல்லாத ஒரு வீடுங்களில் தான் வந்து வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்காங்க. ஆனால் படிப்பில் வந்து வெறும் நல்ல சுட்டியாக இருந்திருக்கார் அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் 10th ஸ்டாண்டர்டில் அந்த காலத்திலே வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன படிக்கலாம் அப்படின்ற பார்த்தா ஐடிஐ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஏஎம்ஐ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு யோசனை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1984 வந்து இஸ்ரோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு உதவியாளராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. எம்டெக் கரக்பூரில் வந்து பண்ணியிருக்காங்க. கிரியோனிஜினிக் இன்ஜினியர் அந்த பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அதுலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாகம் வந்து தீரலை. படிப்பு இதுக்கு வந்து பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுல அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி வந்து வாங்கியிருக்காங்க. அகைன் ஐஐடி கரக்பூரில். இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு நடந்துட்டுருக்கு. இந்த கிரியோஜெனிக் என்ஜின் சம்மந்தமாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணலாத சுச்சுவேஷன். அப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளே பண்ணணும் அப்படின்றப்ப இவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 6 நாடுகள் தான் பண்ணுது. அந்த டாப் 6 நாடுகளில் நம்ம இந்தியாவையும் எடுத்துக்கிட்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேசஸ்க்கு வரத்துக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்திராயன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சந்திராயன் 3 பார்த்தோம். சந்திராயன் 2 போய் லான்ச் ஆகுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து சாஃப்ட் லேண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதில் என்னெல்லாம் ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அது சாஃப்ட் லேண்டிங் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சாங்க. அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 107 சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் சந்திராயன் 3 இதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயனில் சவுத்து போலில் ஃபஸ்ட்டாக போய் லான்ச் பண்ணி இறங்கினவங்களுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து நம்பர் 1 அப்படின்ற மாதிரி கொண்டாந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஎஸ்சி திருவனந்தபுரத்தில் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட், இந்த ப்ரொபல்ஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நிறைய லான்ச்சுக்கும் சரி ஸ்பேஸ் கிராஃப்டும் விடுறதுக்கான தேவையான அனைத்து விஷயங்களும் அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேர்மன் இப்போ வந்து நம்ம சோம்நாத் சார் வந்து ரிட்டையர் ஆகிறதுனால அதுக்கு அடுத்தது யார் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் அனௌன்ஸ் பண்ணுறப்பே ஒரு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இப்போ தான் ஒரு தமிழர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இன்னொருத்தர் வந்தார், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தமிழருக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம தமிழ்நாடே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வி நாராயணன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாராயணன் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இவருக்கு வெறும் சேர்மன் மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுக்கு
ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியாக வந்து நியமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சேர்மன் ஸ்பேஸ் கம்யூனிகேஷனுக்கும் சேர்மனாக இந்த 3 பதவியும் சேர்த்த மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காங்க. அவங்கள பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வெறும் எங்களுடைய வீடுன்னு இல்லாமல் இந்தியாவே எங்களுடைய ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாராயண் சார் பேசுகிறப்ப இந்திய நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மைல்கல்லில் அடுத்த வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம எல்லாமே நம்மளால் தன்னலையில் பண்ண முடியும் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஒரு சாதாரண மனிதனும் இந்த இஸ்ரோ கூடிய பயனை வந்து அடையணும், இதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கும், என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்பனாலையும் எந்த இடத்துல இருந்து வரோன்றது முக்கியம் இல்லை, எங்கே போகணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்துல் கலாம் ஐயா. அதை வந்து திருப்பியும் ஒருத்தர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பதவியில் வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க், அதை தான் நாராயண் சார் சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக பலன் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எடுத்துகிட்டு போய் அது வந்து ஒரு நல்ல இடத்துல வைக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அதை அவருடைய லைஃப்பில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோமோ தெரியலையோ நம்ம செய்கிற வேலையில் 100% டெடிகேஷனோட அர்ப்பணிப்போட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அவர் போன மாதிரியே நம்மளும் ஒரு மிகப்பெரிய பதவியில் போய் சேர முடியும். நம்ம லட்சியங்களையும் ஒரு குறிக்கோளையும் நம்ம வெல்ல முடியும் அப்படின்றத இந்த டைமில் சொல்லிக்கிறேன். நன்றி.